வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வைகாசி 1 நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே மகாலட்சுமி மற்றும் விஷ்ணுவுடைய அருள் நிறைந்திருக்குன்னே சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் எளிமையான முறையில் செய்திடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாங்க. வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு ஒரு உகந்த காலந்தாங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. வருடத்தில் பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமாக வருதுங்க. வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைகாசி 1 வேளக்கிழமையோடு இணைந்து வருவது மிகவும் சிறப்பாக சொல்லலாங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபாடு செய்தோம்னா கணக்குகள் குறைந்திடும். புண்ணிய கணக்குகளும் பார்த்தீங்கன்னா சேர துவங்கிடுங்க. இந்த நேரத்தில் எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். புண்ணிய தானாக சேர துவங்கும் போது பார்த்திங்கன்னா பண காசுமே சேர துவங்கிடுன்னு சொல்லுவாங்க. பாவம் குறையும் போது தாங்க கடனும் அதிபெருவில் குறைவது நீங்கள் உணர முடியுங்க. இத்தனை சிறப்பு கொண்ட இந்த தினத்தில் எப்படி வழிபடுவது நாம் இனி தெரிஞ்சுக்கலாம். பெருமாளை எந்த நேரத்தில் எந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்வது, எந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்வதுன்னு இந்த பதிவில் நாம் பார்க்குறோம். 15/5/2025 வைகாசி 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் இரவு 1:30 மணியிலிருந்து காலை 10 மணி வரை தாங்க விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்குதுங்க. நடு இரவில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ள முடியாது. கோவில்களை சாத்தப்பட்டு தாங்க இருக்கும். அதனால் 5 மணியிலிருந்து 10 மணிக்கு முன்பாக விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை பெருமாள் கோவிலில் நீங்கள் செய்யலாங்க. கொடிமரம் இருக்கும் பெருமாள் கோவிலாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. கொடிமரத்தோடு சேர்த்து தாங்க நீங்கள் பெருமாளை வலம் வரும்போது தாங்க நமக்கு முழு பலனும் கிடைக்குங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை எப்படி வழிபடுதுன்னு இனி தெரிஞ்சுக்கலாம். காலையில் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போதே 27 உதிரி பூக்களை கையோல எடுத்துக்கோங்க. பெருமாளை நீங்கள் 27 முறை வலம் வரும்போது கணக்கு வைத்து கொள்வதற்கு தான் நம்ம இந்த பூவை எடுத்துக்கிறோம். எந்த நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. பெருமாள் கோவிலை நீங்கள் வலம் வரும்போது பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானுடைய மந்திரங்களை உங்களுடைய வாய் உச்சரிக்கணுங்க. மனது முழுக்கவே நீங்கள் பெருமாள் தான் நிறைந்திருக்கணும். கணக்கில் மட்டுமே நீங்கள் எண்ணங்களை சிதறாதீங்க. பெருமாள் கோவிலை ஒரு முறை நீங்கள் வலம் வந்துட்டு கொடிமரத்துக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூவை வைத்திடுங்க. ஒவ்வொரு பூவாக நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 27 சுற்றுகள் நிறைவடைந்துடுங்க. கையில் இருக்கக்கூடிய பூவும் முடிந்திருக்கும். 27 சுற்று நிறைவடைந்து விட்டது தாங்க இதுக்கான அர்த்தமாக நாம் பூ எடுத்துகிட்டு போகிறோம். பெருமாளை நீங்கள் 27 முறையும் சுற்றி வந்துட்டு தான் பெருமாளுக்கு துளசி இலைகளை சாட்சியும் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்துக்கோங்க. பெருமாள் கோவிலை நீங்கள் வலம் வரும்போது உங்களுடைய பாவங்களை குறைக்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விஷ்ணு சகஸ்ர நாமந்தாங்க. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமே வர்ணனி இன்னும் விஷ்ணுபதியை புண்ணிய காலத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதும் படிப்பதும் பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. பெருமாளுடைய 1008 நாமத்தை அவ்வளவு சுலபமாக யாராலும் படித்துவிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதற்கெல்லாம் ஒரு பாக்கியம் கூட தேவைங்க. இந்த 4 வரி மந்திரத்தை படித்தாலே போதுங்க. விஷ்ணு சகஸ்ர நாமத்தை முழுமையாக படித்த பலனே புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய காரியத்தடியிலிருந்து விலக இந்த மந்திரத்தை நீங்கள் பெருமாள் கோவிலில் சொல்லி வழிபடுங்க. ஓ அனிருத்ரனே நமக என்ற மந்திரத்தை சொல்லி பெருமாளை நீங்கள் வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து
காரிய தடைகளோ விலகி உங்கள் பயணத்தில் அனைத்துமே வெற்றியாக மாறுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய உரிய மந்திரமாக நீங்கள் எதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதார ஸ்ரீனிஷ ஸ்ரீனிவாச நித்யே ஸ்ரீ விபனாக ஸ்ரீதாரா ஸ்ரீஹாரி ஸ்ரீயேக ஸ்ரீமான் லோகதாரண்ய ராகே என்ற மந்திரத்தை சொல்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் ரொம்பவுமே பின்தங்கிய நிலையில் இருந்தீங்கனாலோ, வியாபாரத்தில் நீங்கள் அதிக லாபம் பெற வேண்டும் நினைச்சினாலும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. இந்த மந்திரத்தை எல்லோரும் உங்களுக்கு உச்சரிக்க முடியாது. கோவிலை வலம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோவிந்தா நாராயணான்னு கோபாலா ஸ்ரீதாரான்னு பெருமாளுடைய நாமங்களை உச்சரித்து வழிபாட்டாலும் கூட போதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை சொல்லியும் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. மந்திரத்தை உச்சரிப்பது தாங்க இரண்டாவது பட்சம். உங்களுக்கு இந்த வழிபாட்டில் எவ்வளவு நம்பிக்கை இருக்குதோ முழு நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேண்டுதல் கூடிய விரைவிலே உங்களுக்கு பலிக்குங்க. ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 மாதங்கள். இந்த 3 மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியதாங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1 இந்த 4 மாதங்களுமே வரக்கூடிய முதல் நாள் தாங்க விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அமைந்திருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் பெருமாளை வலம் வந்து வழிபாடு செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வறுமையும் தரித்திரமும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ முடியுங்க. அந்த வகையில் நீங்கள் வைகாசி 1 நீங்கள் செய்யக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை இனி பார்க்கலாங்க. செல்வ செழிப்புடன் வாழ்ந்தவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, செல்வத்தை இழந்து வறுமை நிலையில் தள்ளப்பட்டிருந்தாலும், எவ்வளவு முயற்சி செய்துமே வறுமை நிலையில் இருந்து எந்தவித முன்னேற்றம் இல்லைன்னு நினைப்பவங்களுமே தவறாமல் நீங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா, பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய அருளால் அனைத்து விதமான செல்வங்களையும் நீங்கள் பெற முடியுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, வைகாசி 1ஆம் தேதி மே மாதத்தில் 15ஆம் நாள் வியாழக்கிழமையோடு பிறந்திருக்குது. அன்று காலையிலேயே நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளிச்சுக்கோங்க. வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. பிறகுதாங்க கையில் சிறிதளவு பச்சரிசி வைத்து கொண்டு கிழக்கு பார்த்துவாறு நின்றுக்கோங்க. ஓம் குரு குரு வசி வசின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை வீட்டிற்கு வெளியே சென்று வடக்கு திசை பார்க்க போட்டுடணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போங்க. செல்லும் போதே நீங்கள் 27 என்ற எண்ணிக்கையில் நாணயங்களையும் பூக்களையுமே எடுத்துகிட்டு போங்க. முதல்ல நீங்கள் கோபுர தரிசனத்தை செய்துட்டு கொடிமரத்தில் முழு மனதோடு வழிபாடு செய்யணுங்க. எந்த கோவிலுக்கு போயினாலும் நீங்கள் முதல்ல கொடிமரத்தை வழிபட்டு தாங்க உள்ளே இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய சாமியை வழிபடணுங்க. கொடிமரத்துடன் சேர்த்து பார்த்தீங்கன்னா, பெருமானுடைய கருவறையுமே 27 முறை சுற்றி வாங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா, சுற்றி வரும்போது கையில் வைத்திருக்கக்கூடிய பூக்களிலிருந்து ஒவ்வொன்றாக கொடிமரத்தில் சமர்ப்பணம் செய்திடுங்க. பெருமாள் ஆலயத்தை நீங்கள் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ லலிதா சலாம் லம்போதர என்ன மந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டு வளமாங்க. இது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்துங்க. 27 முறை நீங்கள் சுற்றி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா, கையில் இருக்கக்கூடிய 27 நாணயங்களுமே சிறிதளவு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு கருடாழ்வார் முழு மனதோடை வழிபாடு செய்துடுங்க. வழிபாடு செய்யும் பொழுதே கண்டிப்பான முறையில் நம்முடைய கைகளில் பார்த்தீங்கன்னா 27 நாணயங்கள் இருக்கணும். பிறகுதாங்க நீங்கள் நேராக பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாளுடைய திருவடிகளை தரிசனம் செய்யணும். பெருமாளுடைய மார்பில் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் தரிசனம் செய்யுங்க. பிறகுதாங்க நீங்கள் பெருமாளுடைய முகத்தை தரிசித்து வழிபடணுங்க. இப்படி தரிசனம் செய்து முடித்த பிறகுதாங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய 27 நாணயங்களையும் அந்த கோவில் உண்டியலை சமர்ப்பணம் செய்திடுங்க. மற்ற தெய்வங்களையும் வழிபாடு செய்திடுங்க. மற்ற தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்த பிறகுதாங்க ஆலயத்தில் அமர்ந்து பெருமாளுடைய நாமங்களை உச்சரித்து வழிபடுங்க. வழிபாட்டை நிறைவு செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பும்போது ஒரு கல் உப்பு பாக்கெட்டை வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைத்திடுங்க. மறுநாள் நீங்கள் அந்த உப்பை பயன்படுத்திக்கலாங்க.
இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கி பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.